ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் உபதேச மொழிகள். ஒரு சிப்பாயை கொன்றுவிட்டான். இதை பார்த்து கொண்டிருந்தான் மற்றொரு சிப்பாய். இவனை யார் கொன்றது என்று கேட்டான் அரசன். தான் கொன்றதாகச் சொன்னால் அரசன் மெச்சுவான் என்று எண்ணி கொல்லாமல் பார்த்து கொண்டிருந்த சிப்பாய் தான் கொன்றுவிட்டதாக மார்பு தட்டி கொண்டான். ஆனால் அரசனோ அவனது வீரச் செயலை மெச்சாதபடி கொலை குற்றம் சாடி தண்டனை விதித்தான். தான் கொல்லாமல் இருக்கும் போதே வீணாக கொன்றுவிட்டதாகச் சொல்லி வலுவிலேயே துன்பம் அடைந்த தன் அறியாமையை நினைத்து அந்த சிப்பாய் வருந்தினான். அதுபோல் மனதினாலும் மற்ற புலன்களாலும் செய்யப்படும் காரியங்களில் சாட்சியாக நிற்கும் ஆன்மா தானே கர்த்தாவாக அபிமானித்து வீணாக இன்ப துன்பங்களை பெற்று சம்சாரியாகி கஷ்டப்படுகிறது.